हाय सबको मेरे चैनल के लिए स्वागत करती हूँ. இன்னைக்கு நாம பிரவேசிகா நியூ சிலபஸ்ல பிப்ரவரி 2024க்கு வரப்போற 4th ரோமனோட क्वेश्चन அண்ட் ஆன்சர் தான் பார்க்க போறோம். இது संदर्भ भावार्थன்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு 10 மார்க். अभी तक मेरे चैनल को सब्सक्राइब नहीं कीजिए तो जल्दी से सब्सक्राइब कीजिए और बेल आइकन दबा कीजिए. இப்ப ஃபர்ஸ்ட் ஒன், ஜாய் சித்தி பாவேன் வே சுக்குசே அப்படின்னு கவிதையை ஆரம்பிச்சிருக்கும். சகி வே முஜிசே கெஹர் ஜாத்தே அப்படின்னு முடிஞ்சிருக்கும். இதோட சந்தர்ப்ப பாவார்த்தை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சந்தர்ப் குறிப்பு, ஏ பத்தியான் இந்த வரிகள் யசோதரா கா விலாப் ஷீர்ஷக் கவிதாசே, யசோதரா கா விலாப் என்னும் தலைப்பு கொண்ட கவிதையிலிருந்து லீ கயீகை எடுக்கப்பட்டுள்ளது. இஸ் கவிதா கே ரச்சயிதா இந்த கவிதையின் படைப்பாளர் ராஷ்டிரகவி மைதிலி சரண் குப்தா ஹைன், தேசக்கவி மைதிலி சரண் குப்தா ஆவார். பாவார்த் விளக்கம், யசோதரா கோ இஸ் பாத் பர் யசோதராவிற்கு இந்த விஷயத்தை பற்றி துக் நஹின் கி வருத்தமில்லை. உஸ்கே பதி அவளது கணவன் உஸ்கோ தியாகர் அவளை விட்டுவிட்டு தப கர்னே கேலியே தவம் செய்வதற்காக. அதாவது சித்தார்த்தர், புத்தரோட இயற்பெயர் சித்தார்த்தர். அவர் மிட் நைட்ல யசோதரா கிட்ட சொல்லாம நாட்டு மக்களோட நன்மைக்காக தவம் செய்யறதுக்கு காட்டுக்கு போயிடுறாரு. யசோதரா என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர் நாட்டு மக்களோட நன்மைக்கு தானே போயிருக்காரு, என்னிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாமே, நான் தடுத்திருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதை தான் இங்க மைதிலி சரண் குப்தா யசோதரா கா விலாப் அப்படின்னு கவிதையில எழுதியிருக்காரு. வன் சலே கயே காட்டிற்கு சென்று விட்டார். லேக்கின் ஆனால் உஸ்கே பதி அவளது கணவர் உஸ்ஸே அவளிடம் கஹே பினா சொல்லாமல் சலே கயே சென்று விட்டார். யஹ் பாத் இந்த விஷயம் உஸ்கோ அவளுக்கு அதிக் துக் தேத்திகை மிகுந்த வருத்தத்தை கொடுக்கிறது. ஃபிர் பி இருந்தாலும் கெஹத்திகை கூறுகிறாள். டி ஹை சரி, வே சலே ஜாயேன் அவர் செல்லட்டும். சித்தி பிராப்து கரேன் சித்தி அடையட்டும். அவர் சுகி ரகேன் மகிழ்ச்சியாக இருக்கட்டும். வே யகான் கே லோகோன் கி அவர் இங்கே உள்ள மக்களின் சிந்தா ந கரேன் மக்களை பற்றி கவலை கொள்ளாமல் இருக்கட்டும். இஸ்கே துக்குசே துக்கி ந ஹோவேன் இங்குள்ள மக்களின் துன்பம் அவரை துன்புறுத்தாமல் இருக்கட்டும். உன்ஹோனே அவர் பெஹலே முதலில் முஜே அப்னாயா என்னை திருமணம் செய்து, அபு முஜே தியாக தியா இப்பொழுது தியாகம் செய்து விட்டு சென்று விட்டார். இஸ்லியே எனவே மே நான் கிசிசே எவரிடத்திலும் ஷிகாயத் பி நகின்கர் சக்தி குறை சொல்ல முடியாது. ஃபிர் பி இருந்தாலும் யசோதரா கெஹத்தீகை யசோதரா கூறுகிறார். முஜிசே என்னிடம் கெஹ்கர் ஜாத்தே தோ சொல்லிக்கொண்டு சென்றிருந்தால் உன்கே நிர்ணய அவரது தீர்மானம் மேரேலியே அதிக் வாஞ்சனீய ரகுத்தா நானும் அவரது தீர்மானத்தை நானும் விரும்பத்தக்கவளாக ஏற்றுக்கொண்டிருப்பேன். லேக்கின் ஆனால் வே அவர் முஜிசே என்னிடம் கஹே பினா சொல்லாமல் சலே கயே சென்று விட்டார். வாஞ்சனீய அப்படின்னா விரும்பத்தக்கது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன்னோட சந்தர்ப்ப பாவார்த்து. இது எக்ஸாமுக்கு வர சான்ஸ் இருக்கு, நல்லா படிச்சுக்கங்க. இப்ப செகண்ட் ஒன்னோட சந்தர்ப்ப பாவார்த்து பார்க்கலாம். ஜோ அகனித் லகு தீப் ஹமாரே அப்படின்னு கவிதை ஆரம்பிச்சிருக்கும். கலம் ஆஜ் உன்கி ஜெயபோல் அப்படின்னு முடிஞ்சிருக்கும். இப்ப இதோட சந்தர்ப்ப பாவார்த்து பார்க்கலாம். சந்தர்ப் குறிப்பு, ஏ பத்தியான் இந்த வரிகள் கலம் ஆஜ் உன்கி ஜெயபோல் கலம் ஆஜ் உன்கி ஜெயபோல் என்னும் கவிதாசே கவிதையிலிருந்து லீ கயீகைன் எடுக்கப்பட்டுள்ளது. பாவார்த் விளக்கம், அப்னி கலம் சே தனது பேனாவிடம் கவி கெஹத்தே ஹைன் கவிஞர் கூறுகிறார். ஹே கலம் ஏ பேனாவே உன்கா விஜய் கான் கரோ அவரது வெற்றியை பாராட்டு. ஜின்ஹோனே அசங்கியா சோட்டே சோட்டே எவர் எண்ணிலடங்கா விளக்கை போன்று தீபக் ஜெய்சே ஜல்கர் தீபம் போன்று எரிந்து சப்கோ பிரகாஷ் தியா அனைவருக்கும் ஒளியை தருகிறார்களோ. ஏ வீர் லோக் அந்த வீர மக்கள். तूफान में भी புயலிலும் தேல் கத்தம் ஹோனே கே பாத் பி
அதாவது எண்ணெய் தீர்ந்த பிறகும் அந்த இறுதி வரை ஜல்கர் புஜ்கையே எரிந்து இறக்கின்றனர். வே ஐசே வீர்கை ஜின்ஹோனே இப்படிப்பட்ட வீரர்கள் நிஸ்வார்த் பாவனாசே சுயநலமில்லாத உணர்வுடன் தேஷ்கேலியே நாட்டிற்காக அப்னா ஜீவன் சமர்ப்பித் கியா தனது வாழ்வை முடித்துக் கொள்கிறார்கள். யகான் தக் ஹி இன்று வரை உன்ஹோனே அவர்கள் அப்னே தியாகு கே பிரதி கிசி கி பிரசன்சா கீபி எவர் ஒருவர் பாராட்டுதலையும் அபேக்ஷா நகின் கீதி எவர் ஒருவரும் பாராட்டுவார்கள் என்று கூட எதிர்பார்த்ததில்லை. இதுதான் செகண்ட் ஒன்னோட சந்தர்ப்ப பாவார்த்து. இது நல்லா பார்த்துக்கங்க. இப்போ தேர்ட் ஒன்னோட சந்தர்ப்ப பாவார்த்து பார்க்கலாம். பிரசன்சா அப்படின்னா பாராட்டுதல்னு அர்த்தம். பிரதம் சப்யதா கியாதா சாம் கணித் துவனித் குத்காதா இதுதான் கவிதையோட முதல் வரி. ஜனகன் ஜன்கன் தந்திர விதாத்தா அப்படின்னு கவிதையோட எண்டு முடிஞ்சிருக்கும். இதோட சந்தர்ப்ப பாவார்த்தை பார்க்கலாம். யஹ் பத்தியான் கவிவர் இந்த வரிகள் கவிவர் சுமித்ரானந்தன் பந்த் துவாரா ரச்சித் பாரத் கீத் கவிதா சே லீ கயி ஹைன் கவிஞர் சுமித்ரானந்த் பந்த் அவர்களால் எழுதப்பட்ட பாரத் கீத் கவிதையிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. யக் பாரத் கீத் கவிதா இந்த பாரத் கீத் கவிதையானது பந்திஜி அவர்களின் யுகபத் காவிய சங்கிரஹ்மேன் ஹை யுகபத் கவிதையிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. கவி சுமித்ரானந்தன் பந்த் இஸ் கவிதா மேன் பாரத் தேஷ் கா ஜெயகான் கர்த்தே ஹைன் இந்த கவிதையில் சுமித்ரானந்தன் பந்தன் பாரத தேசத்தின் வெற்றியை பாராட்டுகின்றார். பாவார்த் இன் பத்தியோன்மேன் இந்த வரிகளில் கவி கெஹத்தே ஹங்கி கவிஞர் கூறுகிறார். அநேக் க்ஷேத்ரோன்மேன் பல துறைகளில் பாரதமானது சாரி துனியா கேலியே அனைத்து உலகத்திற்கும் பத் பிரதர்ஷக் ரகாகை முன்னோடியாக திகழ்கிறது. கவி கெஹத்தேகைன் கவிஞர் சொல்கிறார். ஹே பாரத் ஏ பாரதமே சப்யதா கா ஜன்ம பி நாகரிகத்தின் பிறப்பிடம் கூட சப்சே பெஹ்லே முதலில் தும்ஹாரே யகான் ஹுவா உன்னிடத்திலேயே பிறந்தது. தும்னே நீ சாமவேத்வனி சாமவேதத்தின் குரலாகவும் ததா மற்றும் பாரத் கி சப்யதா சே பாரதத்தின் நாகரிகத்தை சாரே சம்சார்கோ அனைத்து உலகத்திற்கும் பரிச்சித் கராயா அறிமுகம் செய்தாய். தும் சாரே சம்சார்கோ நீ அனைத்து உலகத்திற்கும் மானவத்தாக்கா மானவத்தான மனிதாபிமானம் மானவத்தாக்கா பாட்படாத்தே ஹோ மனிதாபிமானத்தை கற்பித்தாய். தும்னேஹி நீயே சாரே சம்சார்கோ அனைத்து உலகத்திற்கும் சத்திய உண்மை அகிம்சா அகிம்சை ஆதிக்கா மார்க்கபதாயா ஆகிய வழிகளை காட்டினாய். சாந்திகே மார்கபி அமைதியின் பாதையையும் தும்னேஹி நீயே சப்கோ திகாயா அனைவருக்கும் காட்டினாய். ஹே பாரத் ஏ பாரதமே தும்ஹாரி ஜெயஹோ உனக்கு வெற்றி உண்டாகட்டும். இதுதான் இந்த கவிதையோட சந்தர்ப்ப பாவார்த்து. இதை நல்லா பார்த்துக்கங்க. இப்போ நெக்ஸ்ட் கவிதையோட சந்தர்ப்ப பாவார்த்து பார்க்கலாம். ஃபோர்த் ஒன் தைரிய தும்ஹாரா ஹோகா அப்படின்னு கவிதையை ஆரம்பிச்சிருக்கோம். டேக் உசி கோ சல்னா ஹை அப்படின்னு முடிஞ்சிருக்கும். இப்போ இந்த கவிதையோட சந்தர்ப்ப பாவார்த்து பார்க்கலாம். சந்தர்ப் குறிப்பு பண்டித் நாராயண் தேவ்கி பண்டித் நாராயண் தேவ் அவர்களின் அமிர்த் புத்திர கவிதாசே அமிர்த் புத்திர கவிதையிலிருந்து ஏ பத்தியான் இந்த வரிகள் லீ கயிகைன் எடுக்கப்பட்டுள்ளன. பாவார்த் பொருள் கவி மானோகோ யஹ் ஆதேஷ் தேத்தே ஹைன் மனிதர்களுக்கு இந்த கட்டளையை கூறுகின்றார். என்னவென்றால் வஹ் தைரியக்கோ அப்னா சங்கி பனாக்கர் மனிதர்கள் பொறுமையை தனது நண்பனாகவும் ஞான் தீப் லேக்கர் அறிவை தீபச்சுடராகவும் ஆத்ம பல்கே சஹாரே தன்னம்பிக்கையை உதவியாகவும் வைத்துக்கொண்டு ஜீவன் பித்தாயேன் வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நமக்கு கட்டளை இடுகின்றார். இதுதான் இந்த கவிதையோட சந்தர்ப்ப பாவார்த்து. இதை நல்லா பார்த்துக்கங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபிஃப்த்து ஒன்னோட சந்தர்ப்ப பாவார்த்து பார்க்கலாம். ஆத்ம பல்கே சஹாரே அப்படின்னு தன்னம்பிக்கை உதவியாக கொண்டுன்னு அர்த்தம். ஃபிஃப்த்து மேரே பீத்தர் ஹி பீத்தர் அப்படின்னு கவிதையை ஆரம்பித்து பைதா
நஹின் ஹுயிகை அப்படின்னு முடிஞ்சிருக்கும். இதோட சந்தர்ப்ப பாவார்த்து பார்க்கலாம். சந்தர்ப் குறிப்பு கவி ருக்மாஜி ராவ் அமர்கிருத். கவி ருக்மாஜி ராவ் அமர்கிருத் அவர்களின் அமன் கி துனியா நாமக், அமன் கி துனியா என்னும் பெயர் கொண்ட கவிதா சே கவிதையிலிருந்து ஏ பத்தியா லீ கயிகை இந்த வரிகள் எடுக்கப்பட்டுள்ளது. பாவார்த் விளக்கம் கவி ஜாலிமோன் கே கிலாஃப் ஆவாஸ் உடாத்தே ஹேன், அடக்குமுறையாளர்களுக்கு எதிராக குரல் கொடுக்கின்றார், குரல் எழுப்புகின்றார். ஜாலிமோன் அப்படின்னா அடக்குமுறையாளர்கள், கிலாஃப் அப்படின்னா எதிராகன்னு அர்த்தம். ஜாஷிஷோன் கோ டுக்ராக்கர், சதிகளை முறியடித்து அமன் கி துனியா அமைதியான உலகை பனானேகி உருவாக்க பிரேரணா உன்கே மண்மேன் உடுத்திகை அவரது மனதில் எழுந்துள்ளது. இஸ் தார்மிக் உத்வேக்குக்கோ இந்த மத அடக்குமுறையை ரோக்னேகி சக்தி தடுக்கும் சக்தி பூமி பர் பூமியின் மீது அபிதக் பைதா நகின் ஹுயி இன்று வரை எவராலும் முடியவில்லை. சங்கர்ஷ் கி ஐசி பாவனா இந்த போராட்டத்தின் உணர்வே இன் பக்தியோன்மேன் இந்த வரிகளில் பிரகட் ஹோத்திகை வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இதுதான் இந்த 5th ஒன்னோட சந்தர்ப்ப பாவார்த்து. இப்போ 6th ஒன்னோட பார்க்கலாம். ஹஸ்தி மிட்டாக்கர் அப்படின்னு கவிதை ஆரம்பித்து ரஹ் ஜாயேகான்னு முடிஞ்சிருக்கும். இதோட சந்தர்ப்ப பாவார்த்து பார்க்கலாம். சந்தர்ப் கவி ருக்மாஜி ராவ் அமர்கிருத். கவி ருக்மாஜிராவ் அமர்கிருத் அவர்களின் அமன் கி துனியா நாமக், அமன் கி துனியா என்னும் பெயர் கொண்ட கவிதா சே கவிதையிலிருந்து ஏ பத்தியா லீ கயிகை இந்த வரிகள் எடுக்கப்பட்டுள்ளது. பாவார்த் கவி ஜாலிமோன் கே ஷட்யந்திர கவிஞர் அடக்குமுறையாளர்களின் சதிகள் தோகா தடி கே நதிஜே கே பாரேமேன் பத்தாத்தே ஹைன் ஏமாற்றுபவர்களின் விளைவுகளை பற்றி கூறுகின்றார். இஸ்ஸே மானவோன் கா ஜீவன் மிட் ஜாயேகா இது மனித வாழ்க்கையை அழித்துவிடும். உன்கி பஸ்தியான் சின்ன பின்னஹோ ஜாயேங்கே பஸ்தியான் குடியிருப்புகள் அவர்களின் குடியிருப்புகள் சிதறடிக்கப்படும். சின்ன பின்னன சிதறடித்தல். இஸ் தரஹ் சல்னேசே இதன்படி செல்வதால் மானவோன்கா சாந்திராக் மனிதர்களின் அமைதியான இன்னிசையும் பாஜா பஜ்னேகா ஸ்வர் அதாவது இசைக்கருவியை வாசிக்கும் ஒலியும் ஹீன் ஹோக்கர் குறைந்து பயங்கர் வாதாவரன்மேன் கோ ஜாயேகா பயங்கரமான சூழலில் தொலைந்து போகும். கோ ஜாயேகா அப்படின்னா தொலைந்து போகும்னு அர்த்தம். இதுதான் 6th ஒன்னோட சந்தர்ப்ப பாவார்த்து. நல்லா பார்த்துக்கங்க. இப்போ 7th ஒன்னோட சந்தர்ப்ப பாவார்த்து பார்க்கலாம். காய் கே தன் அப்படின்னு ஆரம்பித்து கம் ஹி ஹை அப்படின்னு இந்த கவிதை முடிஞ்சிருக்கும். இதோட சந்தர்ப்ப பாவார்த்தை பார்க்கலாம். சந்தர்ப் குறிப்பு கவி டாக்டர் பஞ்சாக்ஷரி ஹிரேமட் சூரியோதயக்கா வர்ணன். கவிஞர் டாக்டர் பஞ்சாக்ஷரி ஹிரேமட் சூரிய உதயத்தின் வர்ணனையை பற்றி அப்னி கவிதா தனது கவிதையான ஜீவ் பிரதீப்பில் இஸ் தரஹ் கர்த்தேகன் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். பாவார்த் விளக்கம் கவிதா கவிதையான ஜீவ் பிரதீப்பில் டாக்டர் பஞ்சாக்ஷரி ஹிரேமேட் ஸ்னே கீத் கானே கி அதாவது அன்பின் பாடலை பிரேரணா தேத்தேகைன் வலியுறுத்தியுள்ளார். காய்கே தன் சே அதாவது பசுவின் மடியிலிருந்து தன்னுன மடின்னு அர்த்தம். ஜிஸ் தரக் எவ்விதமாக தூத் கா ஸ்த்ரோத் நிகழ்த்தா ஹை பாலானது வெளிவருகிறதோ உசி தரக் அவ்விதம் ஜீவ்கே உயிர்களிடத்திலும் ஸ்னேகே பாரே மேன் அன்பை பாராட்டி காத்தே ரஹ்னே கா ஆதேஷ் தேத்தேகைன் பாராட்டி பாட வேண்டும் என்று இங்கு கட்டளை இடுகின்றார். இதுதான் இந்த 7th ஒன்னோட சந்தர்ப்ப பாவார்த்து. இதை நல்லா பார்த்துக்கங்க. இப்போ 8th ஒன்னோட சந்தர்ப்ப பாவார்த்து பார்க்கலாம். கஹின் பர் பிகட் அப்படின்னு கவிதை ஆரம்பிச்சிருக்கும். கர்ஜத்தே ஹைன் சாகர் அப்படின்னு முடிஞ்சிருக்கும். இதோட சந்தர்ப்ப பாவார்த்தம் இப்போ பார்க்க போகிறோம். சந்தர்ப் குறிப்பு பண்டித் நாராயண் தேவ் அவர்களின் அமிர்த்புத்திர கவிதாசே அமிர்த்புத்திர கவிதையிலிருந்து ஏ பத்தியான் இந்த வரிகள் லீ கயிகைன் எடுக்கப்பட்டுள்ளன. பாவார்த் விளக்கம் ஜீவன் ரூபி ராஸ்தேப்பர் வாழ்வின் பாதையானது கஹீன் சில நேரங்களில் ஊபட் காபட் அதாவது மேடு பள்ளமாகவும் கஹீன் சில இடங்களில் பஹாட் மலைகளாகவும்
கஹீம் சில இடங்களில் கட்டே ஹோத்தேஹைன் பள்ளமாகவும் இருக்கின்றன. கஹின் பாதல் பர்சத்தே ஹைன் பரஸ்தே ஹைன் சில இடங்களில் மழை பொழிகின்றது. தோ கஹின் சமுத்திர கர்ஜதா ஹை சில இடங்களில் கடலானது சீற்றம் கொள்கின்றது. மத்லப் அதாவது ஜீவன் வாழ்வானது ஹமேஷா எப்பொழுதும் சமான் ஒரே மாதிரியாகவும் அவர் மற்றும் சாந்தி பூர்வக் நகின் ரஹ்தா அமைதியாகவும் இருப்பதில்லை. இதுதான் இந்த கவிதையோட சந்தர்ப்ப பாவார்த்து. இதை நல்லா பார்த்துக்குங்க. இப்போ 9th ஒன்னோட சந்தர்ப்ப பாவார்த்து பார்க்க போகிறோம். அதுதான் ஆக்ரி ஒன், அதாவது கடைசி ஒன். பீலே பத்தே ஜீவித் ஹை அப்படின்னு ஆரம்பித்து ஹம் நவ் வசந்த் லாயேங்கே அப்படின்னு கவிதை முடிஞ்சிருக்கும். இதோட சந்தர்ப்ப பாவார்த்தை இப்போ பார்க்கலாம். சந்தர்ப் குறிப்பு ஏ பத்தியான் இந்த வரிகள் கவி சுமதீந்திர கி ரச்சித் கவி சுமதீந்திர அவர்களால் படைக்கப்பட்ட ஹம் நவ வசந்த் லாயேங்கே கவிதாசே ஹம் நவ வசந்த் லாயேங்கே கவிதையிலிருந்து லீ கயிகை எடுக்கப்பட்டுள்ளது. பாவார்த் பரிவர்த்தன்ஷீல் மாறும் தன்மையால் பிரகிருதி மேன் இயற்கையில் புராணா ஜடுக்கர் புதியன உதிர்ந்து நயா பண்டாகை அதாவது பழையன அர்த்தம். பழையன உதிர்ந்து நயா பண்டாகை புதியன உருவாகின்றன. பீலே பத்தே மஞ்சள் இலைகள் ஜப்பு தக் பேடு பர் ரகுத்தேகேன் மரத்தின் மீது இருக்கும் வரை தப்பு தக் ஆவாஜ் கர்த்தே ரஹேங்கே குரல் எழுப்பிக்கொண்டே இருக்கின்றன. ஆப்கோ உங்களுக்கு சர்தக் பனாத்தே ரஹேங்கே எச்சரிக்கை உணர்வை ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றது. और நவ வசந்த் லாயேங்கே புதிய வசந்தத்தை காட்டுகின்றது. அர்த்தாத் அதாவது விருத்தலோக் வயதானவர்கள் கம்சோர் ஹோ ஜானே பர்பி பலவீனமானவர்களான பிறகும் ஹமே நமக்கு நிர்தேஷ் தேத்தே ரஹத்தேகைன் அறிவுரை வழங்குகிறார்கள். இதுதான் 9th ஒன்னோட சந்தர்ப்ப பாவார்த்து. இந்த 9ஐயும் நல்லா படிச்சுக்கோங்க. இதுலேருந்து 2 வர சான்ஸ் இருக்குது. இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா படித்து நிறைய மார்க் எடுங்க. ஆப்கோ பகுத் பகுத் தன்யவாத். ஆல் தி பெஸ்ட்.